உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமகிழ்வோடு வரவேற்கின்றோம். இன்று நாம் திருநீற்றுப் புதனை கொண்டாடுகின்றோம். திருநீற்றுப் புதன் உண்மையிலேயே தவக்காலத்தின் தொடக்க நாள். தவக்காலம் இறைவன் தந்த ஒரு சிறப்பான காலம். திரு அவை தன்னுடைய திருவழிபாட்டு அமைப்பிலே நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற மிக மிகச் சிறப்பான காலம். இந்த தவக்காலத்தை பற்றியும் இந்த திருநீற்று புதன் அதில் எவ்வாறு ஒரு தொடக்கமாக மிகச் சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது என்பதை பற்றியும் முதலில் நாம் தெரிந்து கொண்டு தொடர்ந்து இறைவார்த்தை பகிர்வுக்கு செல்லலாம். திரு அவையின் வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது 4ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலிருந்தே இந்த 40 நாட்கள் திரு அவையினுடைய வழிபாட்டிலே மிக சிறப்பு இடம் பெற்றதாகவும், அதே நேரத்தில் இயேசுவுடைய உயிர்ப்பை கொண்டாடுவதற்கு தகுந்த தயாரிப்பு நாட்களாகவும் அதை நாம் பயன்படுத்தப்படுவதை பின்பற்றப்படுவதையும் பார்க்கின்றோம். இந்த காலகட்டத்தில் தான் திரு அவையினுடைய புகுமுக அருள் அடையாளங்களுக்கு, குறிப்பாக திருமுழுக்குக்கு ஆயத்த நிலையில் இருந்த கேட்டகோமென்ஸ் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு 40 நாள் பயிற்சியும் போதுமான உருவாக்கமும் கொடுத்து அவர்களை உயிர்ப்பு விழாவின் பொழுது கிறிஸ்துவ குழுமத்தில் இணைத்து கொள்கிற அந்த நிகழ்வுக்கு இவர்களை தயாரிக்கின்ற காலமாகவும் இந்த 40 நாட்கள் அமைந்திருந்தன. இந்த பின் அமைவில்தான் 2ஆம் வத்திக்கான் சங்கம் தவ காலத்தை இவ்வாறு விளக்குகின்றது. திருமுழுக்கில் நாம் பெற்ற அருளை புதுப்பித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தவ வழியில் முழுமையும் மீட்பும் பெற வேண்டும். அப்போ நம்முடைய மீட்பும் முழுமையும் இருப்பது இயேசுடைய இறப்பு உயிர்ப்பு என்ற பாஸ்கா மறை உண்மையில்தான். எனவே அந்த பாஸ்கா பேருண்மையை நோக்கி நாம் நகர்வதற்கு இந்த 40 நாட்கள் புனிதமான நாட்களாக வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் இதை துவங்குகிற சடங்காக இந்த திருநீறு பூசப்படுவதை இன்றைய முக்கிய சடங்காகவும் அதே நேரத்தில் முக்கிய நிகழ்வாகவும் நாம் பயன்படுத்தி கொள்கின்றோம். ஆனால் இது ஒரு மாந்திரிக பொருள் அல்ல. இது தன்னிலேயே மனமாற்றத்தையோ புனிதத்தையோ உருவாக்கும் ஆற்றலை கொண்டது அல்ல. மாறாக இன்றைய வழிபாட்டில் மட்டுமே இந்த சாம்பலுக்கு, இந்த திருநீருக்கு இந்த ஆற்றல், புனிதப்படுத்தும் ஆற்றல் கொடுக்கப்படுகிறது. இன்றைய முதல் வாசகம் அருமையான முதல் வாசகம். அதாவது ஒவ்வொருவரிடமும் இந்த திருநீற்று புதன் அன்று நாம் படிக்கக்கூடிய வாசகம், உடைகளை அல்ல உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள். இந்த யோவேல் புத்தகம் ஏறக்குறைய கிமு 5 அல்லது 4ஆம் நூற்றாண்டில் பாரசீகரின் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. யோவேல் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யோ என்பது அந்த யாவே அந்த வார்த்தையினுடைய ஒரு சுருக்கம். ஏல் என்றால் கடவுள். அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் யாவே இஸ் மை காட், யாவே என்னுடைய இறைவன் என்பதுதான் அதனுடைய பெயர். இந்த புத்தகம் 3 அதிகாரங்களை கொண்டது. முதல் அதிகாரத்திலே இறைவாக்கினர் புலம்பலை வைக்கிறார். ஏன்னா அந்த மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், வரப்போகின்ற தண்டனை தீர்ப்பு அதை பற்றி குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக அந்த மக்களை மனம் மாற்றத்திற்கான அழைப்பை விடுக்கின்றார். மூன்றாவதாக கடவுள் கொடுக்கின்ற ஆசி. அதில் முதல் 2 வசனத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், திரும்பி வாருங்கள். அதுக்கு எபிரேய வார்த்தை ஷூப் என்று சொல்லுவார்கள். ஷூப் என்ற வார்த்தை 2 அர்த்தத்தை கொண்டது. ஒன்று பிசிக்கல் மோஷன், பிசிக்கல் மூவ்மெண்ட், உடல் அசைவுகள். அதற்கான உதாரணம் தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அபிரகாம் ஈசாக்கை பலியிட கூட்டி செல்லும் பொழுது சொல்லுகின்ற வார்த்தை தன்னுடைய பணியாளர்களுக்கு சொல்லுவார், நீங்கள் கழுதையோடு இங்கே இருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் திரும்பி வருவோம் என்று சொல்லுகின்ற வார்த்தை. இரண்டாவது ஷூப் என்ற வார்த்தை, இது சாதாரண திரும்பி வருதல் கிடையாதுப்பா, இது மனமாற்றத்தை உள்ளடக்கியது. தீமை செய்வதிலிருந்து திரும்பி வருதல், அதான் மெத்த நோயா என்று சொல்லுவார்கள். யோவேல் இறைவாக்கினர் நீங்கள் சொன்ன அந்த அருமையான அழைப்பை கொடுப்பதற்கு ஒரு அபசகுணமான சூழ்நிலையை, ஒரு இயற்கை பேரிடரை அழகாக பயன்படுத்தி கொள்கிறார். இவர் காலத்தில் வந்த பெரிய இடர்பாடு வெட்டுக்கிளி படையெடுப்பு. இதை பயன்படுத்தி அவர் சொல்லுகிறார், இதுவும் கடவுளுடைய ஒரு அழைப்பாக இருக்கும், இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனவே இந்த பேரிடர் ஒரு புதிய தொடக்கத்தை அவசியமாக்குகிறது என்பதுதான் இந்த யோவேலுடைய இன்றைய அழைப்பாக பார்க்கின்றோம். அதனால்தான் இப்பொழுதாவது, அதாவது இந்த சூழ்நிலையிலாவது, இந்த பேரிடர் காலத்திலாவது
உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். அன்று எவ்வாறு அந்த வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு அந்த ஒட்டுமொத்த நாடே அழிந்து போனதோ அதை போல இன்றைய நாட்களிலே இந்த கொரோனா இந்த நோயினால் மக்கள் ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்பட்ட நிலையில் நாம் மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை மீண்டும் தருவதாக நான் பார்க்கிறேன். அவர் இரக்கமுள்ளவர், கருணை காட்டுகிறவர். ஆகவே அவருக்கு நாம் திரும்பி வருதல் வேண்டும் அப்படிங்கிற கருத்து தானே இதில் அதிகமாக சொல்லப்படுகிறது. யோவேல் இறைவாக்கினர் சொல்கின்ற வார்த்தை, உடைகளை அல்ல உள்ளங்களை கிழித்து கொள்ளுங்கள். இந்த உடைகளை கிழித்து கொள்ளுதல் அந்த காலத்தில் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளில் செயல்படுத்தப்பட்ட ஒரு செயல்பாடாக நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு துக்கம், துயரம், யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய அடையாளமாக உடைகளை கிழித்து கொள்வார்கள். தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் யாக்கோபு தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று கேள்விப்பட்டவுடன் உடைகளை கிழித்து கொள்ளுகிறார் என்பது நாம் படிக்கின்ற ஒரு கருத்து. ஒருவேளை இரண்டாவதாக சமய கோட்பாட்டுக்கு எதிராக அல்லது நம்பிக்கைக்கு எதிராக யாராவது செய்தால் அதை கண்டிக்கும் வண்ணமாக திருத்தூதர் பணிகள் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் லிஸ்திராவில் பவுலையும் பர்னபாவையும் தெய்வமாக கருதி அவர்களுக்கு பலி செலுத்த வந்தார்கள். அதை கேட்டவுடன் சொல்லுகின்ற வார்த்தை, பவுலும் பர்னபாவும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டார்கள், கூட்டத்திற்கு எதிராக பாய்ந்து கத்தினார்கள் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். அதற்கடுத்தபடியாக இறை பழி செய்வோருக்காக, இறை நிந்தை செய்வோருக்காக இவன் தேவதூஷணம் செய்கிறான் என்று சொல்லி தலைமை குருதனுடைய உடைகளை கிழித்துக் கொள்வார்களோ அதற்கு உதாரணமாக சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக மனமாற்றத்தின் அடையாளம். அதைத்தான் இங்கே நம்முடைய இறைவாக்கினர் உணர்த்துகின்ற கருத்து. உடைகளை அல்ல, நீ உடைகளை கிழிச்சிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, உள்ளத்தை கிழித்துக்கொள். இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார் அல்லவா, 51ஆம் திருப்பாடல் 17ஆம் வசனத்துல, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை இறைவா நீர் என்றுமே அவமதிப்பதில்லை. அப்படி உள்ளத்தை கிழிச்சிக்கும் பொழுது அந்த உள்ளத்தில் இருக்கின்ற ஆண்டவருடைய நற்பண்புகள் உனக்கு வெளிப்படும். ஏனெனில் அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் காட்டுபவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர். உடைகளை கிழிக்கிறது எளிது, உள்ளத்தை கிழிப்பது அவ்வளவு கடினம். அந்த வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்த்து பலவற்றை நீக்கி பலவற்றை மாற்றி நம்ம அது புதிய ஆக்குதல் வேண்டும் இல்லையா? என்னுடைய உடையை கிழிப்பது அல்லது உடையை மாற்றிக்கொள்வது ரொம்ப ஈஸி, ஆனால் என் உள்ளத்தை கிழிப்பது ரொம்ப கஷ்டம். அப்படி நான் கிழித்து கொண்டு திரும்பி வரும்போது கடவுள் என்னை அவமதிக்காத கடவுளாக, அன்பு நிறைந்த இரக்கம் நிறைந்த கடவுளாக இருக்கிறார். இந்த திருப்பாடல்கள் 103 அற்புதமான அந்த திருப்பாடல் 8 ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொண்டுபவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்ளுபவர் அல்ல. அவர் நம் பாவங்களுக்கேற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கேற்ப அவர் நம்மை தண்டிப்பதில்லை. அப்போ அந்த உள்ளத்தை கிழித்து கொண்டு நாம் திரும்பி வரும்போது கடவுள் நம்மை பாசத்தோடு அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஆண்டவரும் இதை செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 இடத்துலையும் எரேமியா இறைவாக்கினர் 31ஆம் அதிகாரத்துலையும் அவர் சொல்லுவார், இந்த இதயத்தில் நான் புதிய சட்டத்தை எழுதி வைப்பேன். அதே போல் எசேக்கியேல் 36 நீங்கள் துல்லியமாக சொல்வது போல் ஒரு அறுவை சிகிச்சையே செய்திருப்பேன், கல்லான இதயத்தை எடுத்துருவேன், சதையாலான இதயத்தை அங்கே நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இந்த இதயங்களை செயல்பட போகும் பொழுது நாம் சும்மா இருக்க முடியாது. ஏதோ ஒரு பேஷண்ட் மாதிரி படுத்துட்டு இருக்க முடியாது. அங்கே நீங்கள் எதாவது செய்யுங்க அப்படின்னு செய்ய முடியாது. நான் என்ன செய்ய போகிறேன், நானும் அதே இதயத்திலிருந்து செயல்பட போகிறேன். அதனால தான் கடவுள் இதயத்திலிருந்து செயல்பட போகிறாராம். அப்போ நானும் அந்த இதயத்தில் போய் ஏதாவது செய்யணும். அப்போ ஏற்கனவே நாம் சிந்தித்தது போல் இந்த இதயம் என்பது நம்முடைய உடற்கூறு அமைப்பிலே அது நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தனைகள், இவை எல்லாற்றினுடைய ஒரு கருவூலமாக தளமாக அதை பார்க்கின்றோம். எனவே நம்முடைய அடிப்படை மாற்றங்களுக்கு போவது தான் இந்த உள்ளத்தை கிழித்து கொள்வது. இறைவாக்கினர் யோவேலுடைய அழைப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பாகவும் வாய்ப்பாகவும் பார்க்கின்றோம். இந்த தவக்காலம் ஏதோ ஒரு சிலர் விருப்பமாக எடுத்துக்கொள்கிற காலம் அல்ல, எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டதான். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, மக்களை திரண்டு வர செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூட்டி வாருங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும், மணமகன் மணமகள், ஆண்டவருடைய ஊழியர்களாகிய குருக்கள், இவ்வாறு எல்லோருக்கும் தரப்படுகின்ற இது ஒரு பொது அழைப்பு, ஒரு பொது வாய்ப்பு நம் முன்னால் வைக்கப்படுவதையும் யோவேல் சொல்கிறார். உடலை வருத்துதல், உணவை சுருக்குதல், உறக்கத்தை துரத்தல், தவத்தை செய்தல், மனத்தை ஒருமுகப்படுத்துதல், இவையெல்லாம் செய்து நாம் நம்முடைய வாழ்வை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று எல்லா சமயங்களும் கற்றுத்தருகின்றன. எல்லா சமயங்களிலும் அப்படிப்பட்ட போதனைகள் இருக்கின்றன. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அது எத்தகைய சிறப்பு வாய்ந்தது?
பவுலடியார் அதை குறித்து இன்றைய 2ஆம் வாசகத்தில் என்ன கருத்தை சொல்கிறார் என்பதை நாம் பார்க்கலாமா? இன்று வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகம் ஒரு தன்னிலை விளக்க மடல் என்று சொல்லலாம். தன் திருத்தூது பணி முறையானது என நிலைநாட்ட அவர் எழுதுகிறார். அதே நேரத்தில் இதை கண்ணீரின் மடல் என்று சொல்லுவார்கள். தாம் இகழ்ச்சிக்கு உட்பட்ட போது உள்ளம் வேதனை அடைந்து அவர் கண்ணீர் விடுவதாக இந்த மடலில் நாம் வாசிக்கிறோம். அதே போல கொரிந்தியர் மனம் மாறிய பொழுது ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுவார். கிறிஸ்துவின் தூதுவர்கள், அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அவர் தூதுவ பணி என்பது என்ன செய்தி சொல்லப்பட்டதோ அதை சொல்லுதல். அதே நேரத்தில் தூதுவரை அவமதித்தல் என்பது தூது சொல்ல அனுப்பியவரை அவமதிப்பதற்கு சமம் என்பதை நிலைநிறுத்தி, ஒன்று அந்த தூதுவர் பவுல் அவர் சொல்ல வந்த செய்தி என்ன? கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். ஒப்புரவு என்பது கடவுள் கொடுக்கின்ற கொடை, அவருக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதை மையப்படுத்தியதாக நான் பார்க்கிறேன். பவுலடியாருடைய இந்த அழைப்பு ஒரு ஒப்புரவு அழைப்பு. ஒப்புரவு என்றால் ஏதோ ஒன்று உடைந்து இருக்கிறது, ஏதோ ஒன்று சரியில்லாமல் இருக்கிறது, அதை சீரமைக்க வேண்டும், புனரமைக்க வேண்டும், அதை சரியான வழியிலே செயல்பட வைக்க வேண்டும். அப்போ நம்முடைய இறை மனித உறவும் நம்முடைய மனித உறவும் நம்முடைய உறவு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை காரியங்களும் சீர் செய்யப்பட வேண்டிய ஒப்புரவு ஆக்க வேண்டிய ஒரு புனித காலமாக சொல்கிறார். அப்போது இது நம்முடைய வாழ்வு ஒப்புரவு, இயேசு கிறிஸ்துவிலே நடந்தேறி இருக்கின்ற அந்த ஒப்புரவை கொண்டாடுவதற்காக நமக்கு தரப்படுகின்ற அழைப்பு. அதுதான் இந்த சாம்பல். சென்ற ஆண்டினுடைய அந்த பாஸ்கா விழாவுக்கு ஆயத்தப்படுத்திய அந்த குருத்தோலைகளுடைய சாம்பல் இன்று நம்மீது பூசப்படுகிறது. அதே மாதிரி சாம்பல் என்று சொல்லும் பொழுது அதை நீங்கள் எவ்வளவு துழாவி பார்த்தாலும் அந்த பழைய குருத்தோலையோ அல்ல பழைய பொருளோ அதில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. முற்றிலும் மாற்றம் பெற்று இருக்கிறது. அந்த ஒப்புரவு என்று சொல்லும் பொழுது நான் இந்த மாற்றத்திற்கு என்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்னாச்சுன்னா, ஃபாதர் சொன்ன அந்த பண்பு, கடவுளோடு ஒப்புரவாவது, மனிதனோடு ஒப்புரவாவது, நான் என்னோடு ஒப்புரவாவது, இதை விட்டு வெறும் சாம்பலை மட்டும் முன்னிறுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். டெய்லி நெத்தியில் அந்த சாம்பலை தடவிட்டால் போதும், 40 நாள் இந்த தவக்காலம் முடிந்து விடும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறது. இன்றைக்கு அந்த வாசிக்கப்பட்ட இந்த 2வது வாசகத்தின் இறுதி இறைவார்த்தை, கடவுள் கூறுகிறார், இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். அப்போ இதுதான் தகுந்த காலம். அந்த தகுந்த காலத்திற்கு நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் அதுதான் எனக்கு மீட்பு நாள். அப்போ எனக்கு கொடுத்த அருளை நான் வீணாக்கிறேனா? ஒருவேளை மனமாற்றம் ஆகலை, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்கல, இதுவே தகுந்த நாள், இதுவே மீட்பின் காலம், இன்றுதாயா மீட்பின் நாள் வந்திருக்குது, போயா ஒப்புரவாகு, ஆண்டவரோடு ஒப்புரவாகு, நல்ல பாவசங்கீதனை செய். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஆண்டவர் கொடுத்த அருளை நான் வீணாகக்கூடாது. அவர் கொடுத்த அருளை நான் வீணாக்குறேன் அப்படின்னா நான் ஆண்டவரோடு இன்னும் ஒப்புரவாகலைன்னு அர்த்தம். யூதர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சமய கடமைகளில் 3 மிகவும் பெரிதானதாக முக்கியமானதாக கருதினார்கள். ஒன்று ஈதல், அதாவது தர்மம் செய்தல். 2வது இறைவேண்டல் புரிதல், ஜெபித்தல். 3வதாக நோன்பு இருத்தல். இந்த 3ஐயும் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் மையப்படுத்தி சொல்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த 3 போதனைகளை புதுப்பித்து நமக்கு தந்திருக்கிறார். நாம் நன்றாக மத்தேயு நற்செய்தியினுடைய போதனையை கவனிப்போமே என்றால், அவர் எடுப்பிலே சொல்லுவார், நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. முதல்ல அதை குறித்து ஒரு திருத்துதல் போதனை, பிறகு எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு அறிவுரை கூறுகிறார். இந்த முதல் புண்ணியமாக அல்லது யூதர்களுடைய அறநெறி வாழ்க்கைக்கும் ஆன்ம வாழ்வுக்கும் அருள் வாழ்வுக்கும் 3 தூண்கள் போன்ற இருந்தது. இந்த 3 புண்ணியங்கள், அதிலே முதல் புண்ணியம் தர்மம் செய்தல் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு இந்த தர்மத்தை வலியுறுத்தும் பொழுது, வலக்கை செய்வதை இடக்கை அறியாதிருக்கட்டும் என்று வலியுறுத்தி, வெளித்தோற்றம் இல்லாத, மனித பாராட்டுக்கு ஏங்காத, அதற்காக செய்யாத காரியமாக இது இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். நம்முடைய இந்த தவக்கால செயல்பாட்டை எப்படி சொல்கிறோம் என்றால், தவ முயற்சி என்று சொல்கிறோம். இந்த தவ முயற்சி ஒரு பயிற்சி. இந்த எதற்கு பயிற்சி? 40 நாள் நான் பெறுகின்ற பயிற்சி, 365 நாட்களும் நான் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு ஒரு பயிற்சி அது. எனவே நம்முடைய தவ முயற்சி வாழ்க்கையின் பயிற்சியாக இருக்கிறது. அப்போ இந்த பயிற்சியில் நாம் தர்மம் செய்வது, அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ்வது, கொடுப்பதை பற்றி இயேசு சொன்னவர் மட்டுமல்ல, செய்தவர். எதையெல்லாம் கொடுக்கலாம், விதவையை போல
நீ உன்னிடம் இருப்பதை எல்லாம் கொடுக்கலாம், அல்லது சக்கேவை போல உன்னிடம் மிகுதியாக இருப்பதை கொடுக்கலாம். ஆனால் அவர் தன்னையே கொடுப்பதை, அவர் கொடுப்பதற்கு அவர்தான் இலக்கணும். அவர் சொல்லும் பொழுது நம்முடைய இந்த தவ காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள், அடுத்தவர்களுடைய தேவைக்கு நாம் என்ன காரியங்களை செய்ய முடியும், எவ்வளவு நாம் அடுத்தவர்களை தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை இயேசு வலியுறுத்தி சொல்வதை இந்த தர்மம் ஈதல் என்ற அந்த அறநெறியிலே, அறப்பண்பிலே வலியுறுத்தி சொல்வதை பார்க்கின்றோம். தர்மம் செய்தல் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா நேரியவற்றை செய்தல், அவர் நேரிய செயல்களை செய்தல். அந்த திருப்பாடல் 11:7 நாம் படிக்கிறோம், நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகிறார். அதாவது யாவே இறைவன் ஏழைகளின் இறைவன். அதான் நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்க்குறோம். லேவியராகவும் 19ஆம் அதிகாரம் 9-10 அறுவடை செய்யும் பொழுது வரப்பு ஓரக்கதிரை அறுக்காமல், அல்ல தோட்டத்தில் சிந்தி கிடக்கும் பழங்களை பொறுக்காமல் அதை எளியோருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தான் அந்த சட்டத்திட்டமே கூறுது. ஏனெனில் கடவுள் எளியோர் மேல் கொண்ட அக்கறை. அதே நேரத்தில் நீதிமொழிகள் 14:21 ஏழைகளுக்கு இறங்குகிறவர் இன்பம் தூய்ப்பார் என்ற ஒரு வசனம் வரும். புறநானூரில் அருமையான ஒரு பாடல், ஈயன இரத்தல் இழிந்தென்று அதனினும் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று. கையேந்தி கேட்கறது ஒரு இழிவான செயல், ஆனால் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றது அதை விட இழிவான செயல் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நாம் மற்றவங்க செய்யணும்னு மற்றவங்க பார்க்கணும்னு செய்யும் பொழுது நான் வெளிவேடக்காரன். நல்ல அருமையான வார்த்தை, கிரேக்க மொழியில ஹிப்போக்ரித்தா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை என்னன்னா நாடக நடிகர்களை குறிக்கும். அந்த நாடகம் நடிக்கிறப்ப மேக்கப் போட்டு வருவாங்க. அவங்க நடிக்கிறப்ப அவங்க தத்துரூபமாக நடிப்பாங்க. அழுகிறது, சிரிக்க வைக்கிறது, அது செய்யும் பொழுது மற்றவர்கள் பார்க்க வேண்டும், கரங்களை தட்ட வேண்டும். அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இயேசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சாமியார் பிரசங்கிக்கிறப்ப இந்த மாதிரி சொன்னார், தேங்க் காட் we are not Pharisees and Sadducees but hypocrites என்று சொன்னார். அது அருமையான வார்த்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு பெறுவதில் தான் நம்ம மகிழ்ச்சி காண்கிறோமே தவிர கொடுப்பதில்லை. எப்போ நம்ம ஆலயத்துக்கு போனாலும் சரி, ஆண்டவரே ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே தவிர கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேன். இன்றைய இந்த புண்ணியங்களில் முதல் புண்ணியத்தை நாம் பார்த்தோம், தர்மத்தை குறித்து. இரண்டாவது இறை வேண்டல். இந்த இறை வேண்டல் என்பது விவிலியம் முழுக்க நிறைந்து கிடக்கும் ஒரு பண்பு. விவிலியத்தில் நாம் பார்க்கின்ற முக்கிய கதாபாத்திரங்கள் அத்தனை பேருமே ஜெபத்தில், இறைவேண்டலில் அவர்கள் நிலைத்து நின்றிருக்கிறார்கள். அதன் மூலமாகவே பல அரிய பெரிய காரியங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சாதித்திருக்கிறார்கள். இயந்திர வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனைகள் சிதறுண்டு போனாலும் மக்கள் மத்தியிலே ஒரு விதமான எழுப்புதல் இருக்கிறது. ஜெப தேவையை மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையிலே நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு, ஜெபம் கடவுளுடைய தேவை அல்ல, அது என்னுடைய தேவை. அதை நாம் உணர வேண்டும். ஆனால் தான் நம்முடைய தொடக்க உரையில் அழகாக சொல்கிறோம், எங்களுடைய புகழ் உரையோ எங்களுடைய நன்றி உரையோ உமக்கு தேவை என்று. அதனால் எதுவுமே உமக்கு கூடி வராது, ஆனால் எனக்கு தான் அது தேவை. ஏன்னா ஜெபத்தின் தேவை என்று பெரும்பகுதியாக உணரப்படுகிறது. அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய ஜெபத்தினுடைய தரத்தை நாம் எப்படி இன்னும் கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம், ஆழப்படுத்திக் கொள்ளலாம், இன்னும் அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம் என்பதும் இந்த தவ காலத்தில் நாம் செய்கிற ஒரு முயற்சியாக இருக்க வேண்டும். நான் இதுவரை ஜெபிக்கிறேன் என்றால் கூடுதலாக ஜெபிப்பது, அல்லது நான் ஜெபிக்காமல் இருக்கிறேன் என்றால் ஜெபத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது, ஜெபத்திற்கு எதெல்லாம் எனக்கு ஆதரவாக இருக்கும் என்பதை தேடிக்கொள்வது. உதாரணமாக இந்த நாட்களிலே நாம் தினந்தோறும் திருப்பலியிலே பங்கேற்பது, அல்லது ஆலயத்திற்கு சென்று நற்கருணைநாதர் முன்னால் நேரம் செலவிடுவது, அல்லது திருவிவிலியத்தை படிப்பது இந்த நாட்களிலே, அல்லது நாம் திரு யாத்திரை செல்வது, திருத்தலங்களுக்கு செல்வது. இப்படி நம்முடைய ஜெப வாழ்வை இன்னும் அர்த்தப்படுத்தி கொள்ள, ஆழப்படுத்தி கொள்ள இந்த தவக்காலம் ஒரு அழைப்பாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரு யூதர் தான். தன்னுடைய ஜெப முறையை அவரே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குதல் என்பது அது மிகப்பெரிய ஒரு வலிமை வேண்டும். அது ஆண்டவர் இங்கே சொல்கிறப்ப அவங்க எப்படி ஜெபம் செஞ்சாங்க அப்படின்னா, நின்று கொண்டு கைகளை விரித்து உள்ளங்கை மேல் நோக்கி தலை சாய்த்து அவங்களுக்கு தெரிஞ்ச பிரேயர், ஒரு ஃபிக்ஸட் பிரேயர்ஸ், ஷமா இஸ்ராயல், அதோனா எலோஹேனு, அதோனா எஹாத் என்ற ஜெபங்களெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆக இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்யும் பொழுது மார்க்கெட் பிளேஸில் செய்கிறப்ப பார்க்குறவன், பா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறான்பா, பயங்கரம் பா, ஆன்மீகவாதி என்று சொல்லி அந்த பாராட்டைத்தான் பெற விரும்பினார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ற ஜெபம் 2 காரியங்களை உள்ளடக்கியது. ஒன்று, உண்மையான ஜெபம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒருவேளை நான் ஜெபம் செய்யறது மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னா நான் ஆண்டவரிடம் ஜெபிக்கவில்லை, மனிதர்களிடம் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். இரண்டாவது, நம்முடைய கடவுள் அன்பான கடவுள், நம் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்ற கடவுள்.
நாம் சொல்லுகின்ற வைக்கின்ற வார்த்தை ஜாலங்களின் வழியாக ஆண்டவர் கொடுப்பவர் அல்ல. பல நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நிறைய வார்த்தைகள் பேசணும், நிறைய செயல்கள் சொல்லணும், அதுதான் ஜெபம்னு நினைக்கிறோம். இயேசுவிடத்திலே இப்படி நாம் கவர்ச்சி கொள்வதற்கு பல காரியங்கள் இருந்தாலும் சீடர்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டது என்றால் அவருடைய ஜெபிக்கிற பண்பு தான். ஆகவே தான் சீடர்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்றவர்கள் கேட்டார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் அழகாக அதை சொல்லித் தருகிறார். நீங்கள் எளிய வார்த்தைகளை கதவை பூட்டிக்கிட்டு தந்தை இடத்துல உங்கள் உள்ளத்தை நீங்கள் எழுப்புங்கள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஒரு சீடத்துவ உறவு, தந்தையோடு கொண்டிருக்கிற உறவு ஜெபத்தை நாம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவது அறச்செயலாக இன்றைக்கு நாம் இங்கே பார்ப்பது நோன்பு இருத்தல். நோன்பு இருத்தல் தவக்காலத்தில் மிக முக்கிய ஒரு புண்ணியமாக மக்கள் பார்க்கிறார்கள், செய்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் குறைஞ்சும் வந்துருச்சு, அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. விவிலியத்தில் கூட இதன் பார்வையில் எப்படி என்றால், ஒன்று துக்கத்தை வெளிப்படுத்த நோன்பு இருந்தார்கள். 1 சாமுவேல் 31:13 சவுலின் இறப்பில் தாவீது அரசர் 7 நாள் நோன்பு இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதன் பிறகு ஒரு ஒப்புரவாகுதலின் அடிப்படையில் 1 சாமுவேல் 7:6 ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டோம் என்று சொல்லி அவர்கள் நோன்பு இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். மூன்றாவதாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, ஆண்டவருடைய வெளிப்பாட்டில், உதாரணத்திற்கு மோசே விடுதலை பயண நூல் 34:28 மோசே ஆண்டவரோடு இரவு முழுவதும் இருந்தார், உணவும் அருந்தவில்லை, தண்ணீரும் பருகவில்லை என்று வாசிக்கிறோம். இறுதியாக கடவுளுடைய அருளை பெற நீதித்தலைவர்கள் 20:26 இஸ்ராயல் மக்கள் அழுது ஆண்டவரின் திருமுன் உண்ணா நோன்பிருந்தார்கள், ஒப்புரவை வெளிப்படுத்த. ஆக இந்த நேரத்தில் இங்கே ஆண்டவர் சொல்றது தன்னுடைய மனமாற்றத்தின் வெளிப்பாடாக கூட நாம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நோன்பை தர்ம செயலோடும் தொடர்புபடுத்தி கொள்ளலாம். நான் நோன்பு இருப்பதால் நான் சேர்த்து வைப்பதை இல்லாதவர்களுக்கு அல்லது உணவு இல்லாமல் இருப்பவர்களுக்கு கொடுத்து மகிழ்தல், கொடுத்து உதவுதல், அதுவும் அந்த 3 அற புண்ணியங்களும் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதோடு கூட நம்முடைய திருத்தந்தை இப்பொழுது சமீபத்தில் வலியுறுத்துவது போல ஏற்கனவே பல ஞான நூல்களில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நோன்பு என்பது எனக்கு இல்லாமையை ஏற்படுத்தி கொள்வது. அப்போ இது ஒரு சுய வறட்சியை எனக்கு வருவித்துக் கொள்வது. சுய வறட்சி, கோபப்படாமல் இருப்பது, சோகத்திலிருந்து வெளிவருவது, வறும வைராக்கியம், கசப்பு உணர்வுகள், முணுமுணுப்பு, கவலை, எதிர்மறை சிந்தனைகள். நான் எப்பொழுதுமே அடுத்தவங்களை பற்றியே தெருவுக்கு வந்தாலே 3 பேர் பேசினாலே அடுத்தவங்களை பற்றி அந்த வீட்டை பற்றி இந்த பேர், அது பேசாமல் இருப்பதே ஒரு நோன்பு. எனக்கு இல்லை என்று சொல்வது, உணவு மட்டும் இல்லை, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது எல்லாமே நோன்பு தான். அதெல்லாமே அப்போது இப்படிப்பட்ட அதிக பேச்சு, அதிகமான இன்பம் தேடுது. இன்றைக்கு ஃபோர்னோகிராஃபி இதெல்லாம் நிறையா, ஈவன் யூஸ் ஆஃப் நம்முடைய ஃபோன் யூஸு இதெல்லாமே இருக்குது. இதில் நம்ம கட்டுப்பாடு காட்ட முடியும்னாக்கா இதெல்லாமே இன்றைக்கு நோன்புகள். எனவே எனக்கு ஒரு இல்லாமையை, எனக்கு ஒரு வறட்சியை ஏற்படுத்தி கொள்வது தான். இதனால் என்ன ஆகிறது? மீண்டும் சொல்கிறோம், கடவுளுக்கு எந்த கூடுதலும் கிடையாது. ஆனால் என்னை நெறிப்படுத்தி கொள்வதற்கு இந்த 40 நாட்கள் இதை நான் தீவிரமாக செய்யும் பொழுது என்னுடைய 365 நாட்கள் ஓட்டத்திலும் நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இந்த கட்டுப்பாட்டுக்கு என்னை உட்படுத்தி கொள்வதற்கு இந்த நோன்பு மிக மிக உதவியாக இருப்பதை நான் உணர்கின்றேன். இந்த ஃபாதர் சொன்னது போல் அந்த நோன்பு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். எங்கள் மறை மாவட்டத்தில் தந்தை சேவியர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாங்க. அவர்கிட்ட ஒரு திருப்பலிக்கு போகும்போது கேட்டார், தவக்காலத்தில், தம்பி நீ காலையில் ஏதாவது சாப்பிடுவியா? இல்லை ஃபாதர், நான் தவக்காலத்தில் காலையில் சாப்பிட மாட்டேன், நானும் சாப்பிட மாட்டேன். அந்த சமைக்கிற அந்த குக்கு அம்மா உணவு தயாரிக்க தேவையான அந்த பொருட்கள்லாம் எடுத்து ஒரு டப்பாலையும் போட்டு வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன், அக்கா என்னக்கா செய்கிறீங்க அப்படின்னு. இந்த 40 நாளும் காலையில் ஃபாதர் சாப்பிட்றதெல்லாம் அந்த அரிசி, பருப்பு, எண்ணெய்லாம் ஒவ்வொரு டப்பாலையாக போட்டு வச்சுருவேன். இந்த 40 நாட்கள் முடிந்து யாராவது ஒரு ஏழைகளுக்கு நாங்கள் கொடுப்போம், இதுதான் ஃபாதரோட வழக்கம்னு சொல்லுவேன். உண்மையில மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு நிறைய பேர் நோன்பு இருக்கிறார்கள், நிறைய பேர் நிறைய தர்ம செயல்கள்லாம் செஞ்சுட்ருக்காங்க. நாம் இருக்கக்கூடிய நோன்பு பிறருக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும். ஒட்டு மொத்தமாக இந்த 3 அற செயல்களையும் எப்படியும் பார்க்கலனாக்கா பாவத்தினுடைய பரிகாரமாக, ஏன்னா இந்த தவக்காலமே நம்ம பாவ பரிகாரத்தில் ஈடுபடுத்துகின்ற காலம். ஒவ்வொரு பாவத்தினுடைய விளைவு என்னவென்றால் 3 விதமான விளைவுகள் இருக்கின்றன. சொல்வார்கள் 3 விதமான அந்நியப்படுத்தப்படுதல், ட்ரிபிள் ஏலியனேஷன், ட்ரிபிள் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒன்று, அதை எப்போ பார்க்குறோன்னாக்கா, இன்னொரு நாள் இந்த ஓமையை நாம் பார்க்க தான் போகிறோம். அதிலே நம்ம ஊதாரி மகன் ஓமையை படிக்கும் பொழுது அவன் வரும்பொழுது சொல்லுவான், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்து உம்முடைய மகன் என்ற நிலையை நான் இழந்து விட்டேன். இப்போ 3 விதமான பாதிப்பு, உமக்கு பாதிப்பு, கடவுளுக்கு விரோதமான செயல்,
என்னுடைய அந்த சுய நிலையை, அடையாளத்தை இழந்து விட்டேன், எனக்கும் பாதிப்பு. அப்போ இந்த 3 அறச்செயல்களும் என்ன பண்ணால் இதுக்கு 3க்கும் மாற்றாக மருந்தாக அமைப்பதை பார்க்கின்றோம். கடவுளுக்கு எதிராக இருப்பதை நான் தீவிரமாக தியானிப்பது தான் என்னுடைய இறைவேண்டல் வாழ்க்கை. அடுத்தவர்களுக்கு பாதிக்கப்பட்டதை நான் தீவிரமாக தியானிப்பது தான் தர்மம் செய்தல் ஈதல் வாழ்க்கை. என்னை நான் இழந்த நிலையை மீண்டும் பெற்றுக்கொள்வது தான், என்னை ஒடுக்குவது தான், என்னை ஒருக்குவது தான், என்னை சரி செய்வது தான் இந்த 3வது அறநெறியாக நாம் பார்க்கின்றோம். நோன்பு இருத்தல் என்பதாக பார்க்கின்றோம். எனவே இந்த 3 அறச்செயல்களும் பாவத்திற்கு மாற்றாக மருந்தாக இருப்பதையும் மன மாற்றத்திற்கு உதவி செய்வதையும் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த கடவுளுக்கு ஏற்புடையாத நம்பிக்கையின் பெயரால் மட்டும்தான் ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகிறார். அப்போ நான் இந்த செய்கிற செயல்கள் எல்லாம் எனக்கு கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற்றலையா என்ற கேள்விக்கு பதில் என்னன்னா, இந்த செயல்களை செய்ய தூண்டுவதே கடவுளின் ஆவியானவர். The initiative is always from God. இந்த ஜெபம் இறைவேண்டல் செய்ய தூண்டுவது, என்னை தூண்டுகின்றவர், என்னை இயக்குகின்றவர் ஆண்டவருடைய ஆவியானவர். தந்தையவர் சொன்னது போல என்னுடைய புகழறையோ என்னுடைய செயல்களோ எதுவுமே ஆண்டவருக்கு வந்துட்டு மேன்மைப்படுத்தாது. மாறாக இது எல்லாம் என்னுடைய மீட்புக்காக பயன்படுகிறது. அந்த செயல்கள் மூலமாக நான் ஏற்புடையவராகிறது கிடையாது. மாறாக அந்த செயல்களை தூண்டுகின்ற அருளின் வழியாக நான் கடவுளுக்கு ஏற்புடையவராகிறேன் என்பதுதான் நம்முடைய கிறிஸ்துவ இறையியலினுடைய ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம். இந்த செயல்களை தூண்டுவது, இயக்குவது ஆவியானவர். இந்த செயல்களுக்கு அடிப்படையாக இருப்பதும் என்னுடைய நம்பிக்கை வாழ்வு. என்னுடைய நம்பிக்கை வாழ்வால் தான் இப்படி நான் இறைவேண்டல் செய்கிறேன், தர்மம் செய்கின்றேன், நோன்பு இருக்கின்றேன். எனவே இந்த செயல்களை நம்மளுடைய நம்பிக்கை வாழ்வு பிரித்து பார்க்கும்பொழுது அது வெறும் செயல்களாக மாறி போயிடும். ஆனால் இதை என்னுடைய நம்பிக்கை வாழ்வோடு இணைத்து நான் பார்க்கும் பொழுது அதுதான் ஒரு முழுமையான ஆன்மீகமாகவும் அருள் வாழ்வாகவும் அமைய முடியும். அன்புமிக்கவர்களே, தவக்காலம் ஒரு சிறப்பான காலம். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்று பவுல் சொன்னார். மேலும் அவர் அழகாக சொன்னார், கடவுளுடைய அருள் வெள்ளமென பாய்ந்து வருகிறது, அதை வீணாக்கி விடாதீர்கள். அப்பொழுது அந்த அருளுக்கு பாத்திரமாக, அவருடைய இரக்கத்துக்கு பாத்திரமாக நாம் மீட்பை பெற்றுக்கொள்வோம். மீட்பை பெற்றுக்கொண்ட காரணத்தினால் நம்முடைய வாழ்வை நற்செயல்கள் மிகுந்ததாக நாம் மாற்றுவோம். அதைத்தான் தந்தையர்கள் மிக அழகாக நமக்கு குறிப்பிட்டார்கள். நாம் நம்முடைய நற்செயல்களால் கடவுளுடைய இரக்கத்தை விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. ஆனால் கடவுள் இரக்கம் பொழிந்திருக்கிற காரணத்தினால் நாம் நம்முடைய வாழ்வை நற்பண்புகள் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும். மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரிடத்தில் வருதல் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஈதல், தர்மச் செயல்கள் இருத்தல் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இறைவேண்டல் இருத்தல் வேண்டும். நோன்புகளோடு கூடிய இறைவேண்டலிலே நாம் பங்கெடுப்போம். இந்த தவக்காலத்தை இன்று முதல் பொருளுள்ளதாக ஆக்குவோம். இந்த காலம் உண்மையிலே நமக்கு பயனுடைய ஒரு காலமாக இருக்கட்டும். அன்புமிக்கவர்களே, இத்துடன் வாழ்வு தரும் இறை வார்த்தை எனும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.